இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்கர் சுட தான் எடுத்துகிட்டு வந்தேன். பயந்துட வேண்டாம். இது வந்து கடலை மாவு தான். கடலை மாவை வந்து நம்ம ஊற வச்சுட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து வடை மாவுன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கக்கூடாது. இது பர்கருக்கு அதுக்கு உள்ளே வைக்கிற உள்ளடம் தான் இது. அந்த மாதிரி இப்போ நான் பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பன் இருக்குது. இந்த பன் வந்து அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். இருந்தாலும் இதில் பர்கர் செய்யணும். ஏன்னா கடையில் வாங்குற பர்கர் அந்தளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை. ஸோ நான் இதை பர்கர் தான் செய்ய முயற்சி பண்ண போகிறேன். இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது அழகாக நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றும் போது 2 சைடும் வந்துட்டு, அதாவது 2 பக்கம் மேலே பக்கம் கீழ் பக்கம் இருக்குல்ல, அது 2 பீஸ்க்குமே நான் வந்து அதை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்புறமா அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. உள்ளத்தையும் இப்போ நம்ம உள்ளடத்தையும் வச்சாச்சு. இப்போ அப்படியே ஆளுக்கு உள்ள அவங்க பேர் இருக்காங்களோ அதை மூடிடுவோம். அவ்வளோதாங்க. சூப்பரான கோட்டிங்லாம் கொடுத்து பர்கரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பன் வர சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். அந்த பர்கருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.